ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 38 42 வரைக்கும் தியானிப்போம். ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்கு போகும்போதெல்லாம் பெத்தானியா என்ற கிராமத்திலே அவர் போவார். அங்கே பெத்தானியா கிராமத்திலே மார்த்தாள் என்கிறதான ஒரு சகோதரி தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் என்கிறதான சகோதரி தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இந்த பெத்தானியா ஒரு கிராமம். இந்த பெத்தானியா கிராமத்தில் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு 4 விஷயங்கள் மாத்திரம் நான் சொல்கிறேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. முதலாவது, பெத்தானியா கிராமம் எருசலேமுக்கு அருகில் உள்ளது. முதல் காரியம். ரெண்டாவது, பெத்தானியா தற்போது அந்த இடத்தோட பெயர் அல் இசாரியா என்று பெயர். அதனுடைய பொருள் லாசரின் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, 4 நாட்கள் கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பின அற்புதம் நடந்த இடம், அந்த இடம்தான் பெத்தானியா. 4வது, இந்த பெத்தானியாவில் தான் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு அழைத்து ஒரு விருந்து வைத்தார். அது ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு. இங்கே அந்த மார்த்தாளுடைய சகோதரி மரியா தன்னிடத்தில் இருந்த விலை உயர்ந்த தைலத்தை இயேசுவின் பாதத்தில் உடைத்து அதில் உள்ள அந்த தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினார். அந்த ஊர் பெயர் தான் பெத்தானியா. அடுத்தது 5வது, மரியாள், மார்த்தாள், லாசர். மரியாள், மார்த்தாள் அக்கா தங்கைகள், லாசர் தம்பி. இவர்கள் வாழ்ந்த ஊர் இது எருசலேமுக்கு அருகில் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் இங்கே தங்கி இளைப்பாறி செல்வார். கடைசியாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தன்னுடைய சீசர்களை பெத்தானியாவுக்கு அழைத்து வந்து சீசர்களை ஆசீர்வதித்து அங்கே இருந்து பரமேறி போனார். அங்கிருந்து தான், பெத்தானியாவில் இருந்து தான் பரலோகத்திற்கு பரமேறி போனார் என்று சொல்லப்படுகிறது. அது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் இந்த இவ்வளவு பெருமைகளை வாய்ந்த இந்த பெத்தானியா ஊர் ஒரு கிராமம். அது முன்னாடி சொன்ன ஒரு கிராமம். அந்த மார்த்தாளுக்கு மரியாள் எனப்பட்ட சகோதரி ஒருத்தர் இருந்தாள். இந்த மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து கொண்டிருந்தாள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சாதாரணமானது கிடையாது. சங்கீதம் 119 176 வசனம் இருக்குது. அது எல்லாமே வேதத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன சங்கீதம் ஒன்று சொல்கிறோம் பாருங்க. 19ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதம் என்ன செய்கிறதா? முதலாவது, கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது, குறைவற்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. குறைவே கிடையாது அதில். அது பரிபூரணம். 2வது, அது ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. யார் ஒருவர்
அந்த வேத வசனங்களை கவனித்து கேட்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாவை உயிர் பெற செய்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன, சரியான பதம் என்ன அப்படின்னா, பாவம் நிரம்பிய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஒரு மனிதன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆனால் இந்த வசனம் கேட்டு அவன் தொடப்படும் போது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. மூன்றாவது, இந்த வேத வசனங்கள் எதை குறிக்கிறதுனா கர்த்தருடைய சாட்சியை குறிக்கிறது. அது சத்தியம் என்று சொல்லுவது, சத்தியம் என்றால் உண்மை என்று சொல்லப்படுகிறது. இதை படிக்கிற ஒரு மனிதன் அவன் பேதையாக இருந்தால் ஞானியாக்கப்படுகிறான். ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தாலும் சரி, அவன் புலவனாக மாற்றப்படுகிறான். சீசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் படிக்காதவர்கள் தான், ஆனால் அவர்கள் பெரிய பெரிய ராஜாக்கள் மத்தியில் பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் எனக்கு அன்பான சகோதரர், வேதத்தை அவ்வளவு கவனமாக அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அடுத்ததாக இந்த மார்த்தாள் தன்னுடைய இயேசு கிறிஸ்து உள்ளே அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, போய் சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மரியாள் அவருடைய காலுக்கு அடியில் உட்கார்ந்து அவர் சொல்கிறத கேட்டு கொண்டிருந்தார். இதில் அவள் சமைக்க சென்றுட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை செய்கிறது, காய் இருக்கிறதா, கருவாடு வறுக்கிறதா, என்ன செய்கிறது, ஏது செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அதனால் பயங்கர கன்ஃபியூஷன். அது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் சமைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே 1 நிமிஷம் 2 நிமிஷம் சாப்பிட போகிறோம், அதுக்கு 1 மணி நேரம் சமைக்கணும். இப்போல்லாம் அது குறித்து கூட கவலை கிடையாது. ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க. அவன் சாப்பாடை கொண்டு வரும்போது பார்க்கணுமே, வண்டியில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வருவான். அவன் உயிரை பணைய வச்சு அவன் வருதான். அதை பார்த்தோம்னா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இருக்காது. அப்படி காலம் மாறிக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த ஆளை சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஆளை பார்த்தா, வண்டி ஓட்டுக்கிறது வரதை பார்த்தா பயமாக இருக்கும். அப்படி அப்போ இந்த அம்மா சாப்பாடை செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு யோசனை பண்ணிட்டு நேராக வந்துட்டாங்க. நேராக வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டுட்டு வந்தது என்ன, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா, கொஞ்சம் சொல்லக்கூடாதா, எனக்கு உதவி செய்யும்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லுது. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, மார்த்தாளை கூப்பிட்டு உட்கார வச்சு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே. இந்த செய்தியின் தலைப்பே அதுதான், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாம் கூட இன்றைக்கி இந்த விஷயத்தை கேட்கும்போது, சாப்பாடாக்க வேண்டியது முக்கியமான விஷயந்தான், வசனங்களை கேட்க வேண்டியது அதோட முக்கியமான விஷயம். அப்போ எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது வசனங்களை கேட்கணும். சாப்பாடு அப்புறம் கூட ஆக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்போ வந்திருக்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் போயிட்டாருன்னா அப்புறம் வசனங்கள் கிடைக்காது, அவர் போயிடுவார். அதனால் வசனங்களை கேட்கணும். சரீர சாப்பாடை காட்டிலும் ஆத்துமா சாப்பாடு அவசியமானது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ அவருடைய பாதத்துக்கு கீழ் உட்கார்ந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அதான் சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்ன நல்ல பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று, அவரோடு நாம் இருப்பது. அவரோடு நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறது. தேவனோடு உறவாடுகிறது, தேவனோடு பேசுவது, தேவனிடத்தில் கற்றுக்கொள்வது ஒன்று. ரெண்டாவது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருப்பது. அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருப்பது. அதான் சொன்னேன், 119 சங்கீதத்தில் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது, வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தினால் தானே. ஏராளமான வசனங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருக்கிறதுனால வேலை நமக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல, வேலைக்கு போகணும். ஆனால் அதே சமயத்தில் சிந்தையிலே ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு உறவாடணும். நமக்கு எது நடந்தாலும் சரி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பாதுகாத்து வரீங்க அப்படி சொல்லி நம்ம என்ன சிந்தையிலே அவரோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்துக்காய் ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான அந்த காரியங்களை காட்டிலும் உன்னதரோடு அமர்ந்திருப்பது பெரும் பாக்கியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்க சாதியும் அவர் தமக்கு சொந்தமாய் தேர்ந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாங்கள் உங்களோட வேத வசனங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க, அதன்படி ஓட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி. இந்த நாளிலும் இதை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, அவர்களோடு பேசுங்க, வழிநடத்த தாங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களுடைய ஜெபங்களையும் ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.